Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject UI and UX design for unannounced exam April-May 2025. The subject code is CCS370 and it is 2021 regulation. In this video we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 regulationல புதுசா ஆட் பண்ணிருக்க subject and இந்த subject வந்து ரொம்ப சிம்பிளான concepts தான், right? UI and UX design is very important for CSE students, right? So இதுல இருக்க terminologies and இதுல இருக்க concepts எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், especially UI and UX design concepts, right? User interface and user experience. சோ இத வந்து இன்டெப்தா படிங்க, அதோட ஆர்கிடெக்சர், அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோன்றத டீடைலா படிங்க. எக்ஸாம் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஈஸியா உங்களால படிக்க முடியும். ஆல்மோஸ்ட் டைரக்ட் क्वेश्चंस தான் வரும். அண்ட் யூனிட் 4 யூனிட் 5 மட்டும் வந்து கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து பார்ட் சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூனிட் 4 யூனிட் 5ல மட்டும், ரைட்? சோ வித் திஸ் we will start this particular video. We will start unit wise discussion. So unit wise discussionல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் த டிசைன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன் கான்செப்ட்ஸ் பாப்பீங்க, ரைட்? இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா UI and UX டிசைன். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங், டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் அண்ட் சிமிலர்லி பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் கேம் ஸ்டார்மிங். இந்த மூணு கான்செப்ட்ஸும் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. இந்த அப்சர்வேஷன் எம்பத்தியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் இந்த மூணு கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா போதும். அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் UI principal elements pattern, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான question. And similarly interaction behavior and principles, right? And இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. தட் இஸ் இந்த 3 கான்செப்ட்ஸ். இந்த ஸ்டைல் கைட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்ட் சி ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ அப்போ இந்த UI elements and patterns, interaction behavior and style guides மூணுத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா எழுத முடியும். பிராண்டிங் கூட நீங்க விட்டுறலாம், right? And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த UX design process and its methodology, right? That is very very important question. Similarly இந்த user experience design, அதாவது அதோட tools and methods, right? And similarly user needs and goals, right? இந்த மூணு क्वेश्चनும் ஷோர் ஷார்ட்டா படிச்சிருங்க, right? Very very important question. இது இல்லாம இந்த user experience பேஸ் பண்ணி ஏதாவது implementation question வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? சோ அப்ப யூனிட் 3 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 கண்டிப்பா வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா பார்ட் சி யூனிட் 4 யூனிட் 5ல இருந்து கன்ஃபார்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கெட்சிங் பிரின்சிபல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அண்ட் சிமிலர்லி இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன். இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன்ல கண்டிப்பா இந்த பில்டிங் புரோட்டோடைப் அண்ட் கிரியேட்டிங் வயர் ஃப்ரேமிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த synthesizing test findings, prototype iteration இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस, ரைட்? நிறைய क्वेश्चंस படிக்க வேண்டியது இருக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். அதனால நான் சொல்ற क्वेश्चंस எல்லாம் சாய்ஸ் இல்லாம படிங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா இந்த flow diagrams and flow mapping கண்டிப்பா படிச்சிருக்கணும். information architecture is very very important. அண்ட் similarly பாத்தீங்க அப்படின்னா இந்த creating stories and creating scenarios, ரைட்? பார்ட் சி ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், ரைட்? And even in the identifying research methods also is important question, right? So இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் வந்து இந்த ரெண்டு டெக்ஸ்ட் புக்மே அவைலபிளா இல்ல, ஈவன் ரெஃபரன்ஸ் புக்ஸ்மே அவைலபிளா இல்ல. ஐ பிலீவ் யூ வில் ஹேவ் நோட்ஸ் ஃபார் திஸ் பர்టిక్యులர் சப்ஜெக்ட். பட் யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்திருக்கேன், ரைட்? சோ அதை யூஸ் பண்ணி படிங்க. And similarly we will see important questions for this particular subject. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் கேம் ஸ்டார்மிங் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கோர் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங், டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங். இந்த மூணு क्वेश्चन கண்டிப்பா படிங்க. ஏன்னா இது இல்லாம நம்ம எம்பத்தி விட்டுருக்கோம். அண்ட் சிமிலர்லி ஜெனரலைஸ்டா UX and UX டிசைன் அது ரெண்டுமே விட்டுருக்கோம், ரைட்டா? சோ அதுல இருந்து क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் UI principal elements patterns, right? And interaction behavior and principle and UI style and guidelines. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான क्वेश्चन.
ஷோர் ஷார்ட்டா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா UX design process and its methodology, user experience design with tools and methods, and user needs and goals. இந்த மூணு கொஸ்டினும் கண்டிப்பா படிங்க. எல்லா யூனிட்லயுமே நான் மூணு கொஸ்டின் தான் சொல்றேன் எக்ஸப்ட் யூனிட் 4 and யூனிட் 5. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த sketching principle, right, and அதுக்கு வந்து and எக்ஸாம்பிள்ஸோட கேட்கலாம். And similarly இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன், இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் படிக்கும் போது கேர்ஃபுல்லா படிங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. அதுல புரோட்டோடைப் பில்டிங் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் இந்த புரோட்டோடைப் பில்டிங் அண்ட் வயர் ஃப்ரேமிங் ஆது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். யூசபிலிட்டி டெஸ்ட் அண்ட் அதர் எவாலுவேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் சிந்தசைசிங் டெஸ்ட் ஃபைண்டிங்ஸ் அண்ட் புரோட்டோடைப் ஐட்ரேஷன் தனித்தனியா 7 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்ல கேட்கலாம். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிருங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் 4 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 கான்செப்ட்ஸ்மே பார்ட் பி ல கேட்கக்கூடிய क्वेश्चन, ரைட்? ஐடென்டிஃபையிங் அப்ரோப்ரியேட் ரிசர்ச் மெத்தட்ஸ், இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர், ஃப்ளோ மேப்பிங் அண்ட் ஃப்ளோ டயகிராம்ஸ் இன் யூஎக்ஸ் டிசைன். அண்ட் இதுவே கண்டிப்பா படிங்க, ஏன்னா இது பார்ட் சி ல கேட்கக்கூடிய क्वेश्चन, கிரியேட்டிங் யூசர் ஸ்டோரிஸ் அண்ட் கிரியேட்டிங் சினாரியோஸ், ரைட்? சோ இந்த क्वेश्चन பார்ட் சி ல கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யூனிட் 5 ல இருந்து, ரைட்? அண்ட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 3 क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அதுல இருக்க பார்ட்டியை நல்லா படிங்க. மத்தபடி நம்ம என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் விட்டு இருக்கோமோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பாருங்க. எஸ்பெஷலி யூனிட் 1 யூனிட் 2 நீங்க கவலை பண்ணணும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் இந்த எம்பத்தினா என்னன்னு பாத்துக்கோங்க. சோ தட் 2 क्वेश्चन ஷூர் ஷாட் அட்டெண்ட் பண்ண முடியும். இதுலயும் உங்களால 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வந்துரும். இந்த ஏரியாஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்துரும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அதோட நீட் என்ன, எதுக்காக போறோம்ன்றதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் யூனிட் 4 ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் வயர் ஃப்ளோஸ், இன்டராக்ஷன் பேட்டர்ன், ரைட், இந்த டிசைன் எஃபிஷியன்சி வித் டூல்ஸ், அதெல்லாம் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீது மத்தபடி நம்ம பார்த்த ஏரியாஸ்ல இருந்தே கண்டிப்பா 2 क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? சோ யூனிட் 4லயுமே 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். யூனிட் 5ல இந்த கிரியேட்டிங் பர்சோனாஸ், சொல்யூஷன் ஐடியாதான், right, ideation, and similarly identifying and writing problem statement, இதெல்லாம் வாட்னு பாருங்க, ரைட்? சோ தட் உங்களால 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லனாலும் ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம் யூனிட் 5ல இருந்து. மத்த ஏதாவது யூனிட்ல இருந்து ஒரு क्वेश्चन மிஸ் ஆனா கூட 8 क्वेश्चंस உங்களால ஷூர் ஷாட்டா அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? சோ with this we will start question paper discussion. Question paper discussionல we have taken November December 2023 question. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 வந்து டைரக்ட் क्वेश्चंस தான். Meaning of design from perspective of usefulness for many design disciplines, right? Define the meaning of design கேட்டிருக்காங்க. What is brainstorming? List out UI design elements. And similarly 2 ways to implement branding, இத நம்ம விட்டுருக்கோம், just go through பண்ணுங்க. And user experience, why do you care about user experience? And user experience design and tools கேட்டிருக்காங்க. Importance of wire framing and prototyping. How do you perform usability test? Steps involved in persona creation. What is flow diagram, right? And similarly question paper discussion வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கன்னா எம்பத்தி இன்டர்வியூ 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, நம்ம விட்டுருக்கோம், டோன்ட் வரி. சோ இதுல பாத்தீங்கன்னா டிசைன் ஸ்டேஜஸ், கோர் டிசைன் ஸ்டேஜஸ் கேட்டிருக்காங்க 8 மார்க்ஸ்ல. அண்ட் 2 மோட்ஸ் ஆஃப் திங்கிங், நம்ம மத்த 2 திங்கிங் வச்சிருக்கோம்ல அததான் இங்க வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட்? சோ நான் சொன்ன क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க. And similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா mapping of interview behavioral variables, and similarly major categories of principles of different interaction design. And similarly இங்க பாத்தீங்கன்னா UI style guide, இந்த क्वेश्चन நம்ம விட்டுருக்கோம், ரைட்டா? பட் இந்த UI style guide நீங்க படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால எழுத முடியும், ரைட்? சோ ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பிளிட் அப்ஸ்ல நம்ம படிக்காத क्वेश्चन வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் போயிடும். அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிச்சீங்கன்னா ஸ்பிளிட் அப்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆச்சுனா கூட இன்னொரு क्वेश्चन உங்களால ஷோர் ஷாட் அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? And similarly இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 5 elements of user experience design, needs and goals of UX design, right? And similarly tools and methods for research in user experience design, இதெல்லாம் நம்ம சொன்ன क्वेश्चन தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா wire framing, prototyping and mock-ups கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. And creation process of user X interaction pattern கேட்டிருக்காங்க. And similarly அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா
synthesize your usability test, and similarly prototype interaction. Last ரெண்டு concepts, right? So அதனால நான் சொன்ன concepts எல்லாமே சாய்ஸ் இல்லாம படிங்க. ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூனிட் 4 யூனிட் 5ல கண்டிப்பா ஸ்பிளிட் அப்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ அதனால நிறைய क्वेश्चंस படிங்க யூனிட் 4 யூனிட் 5ல. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ மாடல் இன் யூசர் டிசைன் கம்ப்ளீட் 13 மார்க்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், இதெல்லாமே நம்ம சொன்ன ஏரியாஸ் தான், ரைட்? அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி கேம் ஸ்டார்மிங் ஐடியேஷன் டெக்னிக் கேட்டிருக்காங்க 8 மார்க்ஸ்ல. சாம்பிள் பேட்டர்ன் லைப்ரரி இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி இதுல பாத்தீங்கன்னா வெப் பேஜ் யூஸ் பண்ணி யூஎக்ஸ் டிசைன் கன்சல்ட் பண்ண சொல்லிருக்காங்க, ரைட்? சோ இது வந்து ஜெனரலைஸ்டு பேட்டர்ன். நீங்க படிச்சிருக்க யூஐ டிசைன் டெக்னிக் வச்சு உங்களால அதை எழுத முடியும், ரைட்? So we will see another important question paper which is November December 2024. November December 2024 பாத்தீங்க அப்படின்னா part A primary goal of ideate stage in design thinking, and similarly how can consistency in UI design benefits overall user experience கேட்டிருக்காங்க. And name one benefit of design system in conjunction. State the role does consistency play in brand identity. இந்த brandingல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் கேக்குறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. And why is aligning US goals for business goals? இது நம்ம விட்டுருக்கோம். what is what னு பாத்துக்கோங்க. Define user experience, common method for gathering quantitative data, usability test. And sketching ல இருந்து கேட்டிருக்காங்க, right? In user stories, what does as a component represent? Right? இது நம்ம படிச்ச question தான். Similarly, state the role does problem statement play in stakeholder communication கேட்டிருக்காங்க, right? So we will see part B. Part B ல பாத்தீங்கன்னா once again brainstorming கேட்டிருக்காங்க, core design strategy of design thinking கேட்டிருக்காங்க. And similarly second வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல affordness and error prevention in interactive design ல கேட்டிருக்காங்க. இந்த interactive design is very very important question. And அதுக்கு parallel style guide கண்டிப்பா யூனிட் 2ல படிங்க. And similarly third unit பாத்தீங்க அப்படின்னா user experience design with tools and methods and user experience designs methodology கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம சொன்ன क्वेश्चन தான். And similarly principle building of prototype மட்டும் தனியா கேட்டிருக்காங்க, right? And similarly இங்க பாத்தீங்கன்னா creating wireframes, right? அந்த டிசைன்ல கண்டிப்பா இந்த புரோட்டோடைப்பும் வயர் ஃப்ரேமிங் கன்ஃபார்மா படிங்க, ரைட்? அண்ட் அது இல்லாம நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். சோ நான் சொன்ன क्वेश्चंस எல்லாம் சாய்ஸ் இல்லாம படிங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா கன்சிடரேஷன் தட் இன்ஃப்ளூயன்ஸ் தி சாய்ஸ் ஆஃப் ரிசர்ச் மெத்தட்ஸ், ரைட்? அண்ட் சிமிலர்லி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஃப்ளோ மேப்பிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க, ரைட்? சோ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஎக்ஸ் டிசைன் பிளானிங் எக்ஸிகியூஷன் அனலைசிங் டெஸ்டிங் வச்சு கேட்டிருக்காங்க. And similarly another scenario based question. கண்டிப்பா இந்த UI டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு scenario based question, ஏதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண சொல்றது, ஒரு இ-காமர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற question ஷோர் ஷார்ட்டா வந்து, right? So today what we have seen is we have seen important questions for UI and UX design. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.